எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எதுக்காகனா டிவிகே எம்எல்ஏக்கள் ஒருத்தருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க, அதுக்காகவே நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டிவிகே எம்எல்ஏக்களும் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குதுன்னா, வா 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 சிக்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஒருத்தரும் பேசும்போது அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்கள பேசாமே விட்டா கூட ஒருவேளை ஏதாச்சும் திறமையாக இருப்பாங்களோ, திறமையான செயல்பாடு உள்ளவங்களா இருப்பாங்களோ, புத்திசாலிகளா இருப்பாங்களோ அப்படின்ட்டு மக்களுக்கு தோணிடும். பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி தான் நேற்று ஒருத்தர் மாட்டினாரு. யாருன்னா பெரியகுளம் தொகுதி எம்எல்ஏ சபரி ஐங்கரன் நினைக்கிற ஒரு பேர், சபரி. ஆமாம், அவரு தான். பார்க்கணுமே எந்திரிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அந்த பர்ஃபார்மன்ஸை. என்னதுன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே காதல் தோல்வி ஏற்பட்டு விட்டது. அதை வந்து ஃபன்னாக சொல்கிறாப்புல, காதல் தோல்வி ஏற்பட்டு விட்டது, எனக்கு வேலை இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு இப்போ காரை கொடுத்துருக்காரு, வேலையை கொடுத்துருக்காரு தலைவர், அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியலிங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் இல்லைங்களா. ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்றைக்கி வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள், எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அப்புறம் தான் என்னடா தலைமை இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் கொடுத்த அஃபிடவிட் இருக்குல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுலேயே சிக்கிட்டாப்புல மனுஷன். வெளியே வரும்போதே பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க மைக்கு வச்சு, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லாத்தையும் நோண்டி எடுத்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் சட்டமன்றத்தில் எனக்கு கார் இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தேன், தலைவர் தான் நீங்கள் எல்லாமே கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, உங்கள் அஃபிடவிட்லேயே நீங்கள் உங்கள் சொத்து மதிப்பு 30 லட்சமாக இருக்குதா காட்டியிருக்கிறீங்களே. 30 லட்சம் 30 லட்சம் சொத்து மதிப்பு காட்டியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃபெண்டர் கார் வச்சுருக்கிறீங்களே அப்படின்ட்டு கேட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ அந்த டிஃபெண்டர் கார் மேலே அந்த டாப் ஓப்பன் பண்ணி அதுக்கு கீழே அது மேலே நின்றுக்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு அப்படியே சும்மா கெத்தாக போயிட்டுருக்காப்புல. அப்படி கேட்டாங்க. கேட்ட உடனே ஆளுக்கு மூஞ்சி இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவரும் கொஞ்ச நேரம் உருட்டி பார்த்தாரு. எப்படி சட்டமன்றத்தில் கேட்குற கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று உருட்டிட்டு போவாங்களோ, அதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்டே அந்த வேலையை பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். கார் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, டிஃபெண்டர் கார் உங்ககிட்ட இருக்குதுன்னு கேட்டப்ப நன்றி அப்படின்ட்டு போயிட்டாப்புல. எதுக்கு இந்த அவமானம், எதுக்கு இந்த அசிங்கம்? இதே தான் இந்த சிம்பத்தி. அதுவும் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுனா உண்மையாகவே தனக்கு கஷ்டம் இருக்குது, உண்மையாகவே தான் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணால் கூட பரவாயில்லைங்க. அத்தனையும் பொய், அத்தனையும் ஃபேக் சிம்பத்தி. இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி பொய்யவே சொல்ல வேண்டியது. ஏன், தன்னுடைய தலைவரோட புத்தி தானே இவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய தலைவர் என்ன சொன்னார் அந்த பாட்டிலெல்லாம் பார்க்கணுமே, அந்த பாடல் வரிகள், அடாடாடாடாடா எல்லாமே இழந்து வரானே. என்னத்தை இழந்து வராரு? 500 கோடி ரூபா 600 கோடி ரூபா சொத்தை அப்படியே மக்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல். இந்த சிவாஜி படத்தில் கடைசியில் ரஜினி என்ன பண்ணுவார்னா, எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறமா தன்னுடைய காலி பரிசில் வெறும் ஒரு 200 இருக்கும், 200 500 இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த எம்டி பரிசை தூக்கி அப்படி குப்பையில் போட்டு போவார். அதுக்கு பேர் தான் எல்லாமே இழந்து வர்றது. அந்த மாதிரி ஏதாச்சும் பரிசில் இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு அந்த கடைசி 1 ரூபாயும் எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டு அந்த எம்டி பரிசை தூக்கி குப்பையில் போட்டு எல்லாமே இழந்து வராரு. அவரு என்னத்தை இழந்து வராரு? 500 கோடி 600 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு தானே வராரு. வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? முதலமைச்சர் ஆகிறதுக்கு தானே வராரு. அப்போது இந்த போலி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுன்றது இவர்களுடைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு தான் மயங்கிடுறாங்க மக்கள். பெரும்பாலும் மெச்சூர்டாகிறவங்க யாரும் மயங்கிறதில்ல. இவங்களோட இன்ஸ்டா வேணாம், அது பேர் சொன்ன மாதிரி கோச்சிக்குவாங்க. ஆச்சரிய குறிகள் இருக்கிறாங்கல்ல, அம்புக்குறிகள், அவங்க அதெல்லாம் பார்த்து ஐயோ அப்படின்ட்டு கண்ணீர் வடித்து தள்ளிடுறாங்க. அதுக்காக வேண்டி இப்போ அவர் தலைவர் பண்ண டெக்னிக்கே தொண்டர்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இவர் நேற்று மாட்டினாப்புல, காரு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு. சரி ரைட்டு, காரு கொடுக்குறீங்க ஒரு எம்எல்ஏக்களுக்கும். இதை பற்றி நேற்றே பேசியாச்சு. இப்போது விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் அடிக்கடி சில விஷயங்களை மாற்றி சொல்லிக்கிட்டே வருவார்.
ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா? ஞாபகம் இருக்குதா? சரி, இப்ப கார் கொடுக்குறீங்க, அந்த காருக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்கு 75,000 கொடுக்குறீங்க. மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் டிரைவரு ப்ளஸ் பெட்ரோலு எல்லாத்துக்கும் சேர்த்து 75,000 கொடுக்குறீங்க. யாருடைய அப்பா வீட்டு சொத்து அல்லது யாருடைய காசு? மக்கள் வரி பணம். கரெக்டா? சரி, எல்லாருக்கும் கார்டு கொடுக்குறீங்க. அதில் கார் இல்லாதவங்க மொத்தம் எத்தனை பேருன்னா விரல் விட்டு எண்ணி போடலான்னு நினைக்கிறேன். இல்லை, அது கூட இருக்குதோ இல்லையோ தெரியல. இப்போ எதுக்கு அவங்களுக்கு காரு? இதில் ஒருத்தருக்கு சொல்கிறாரு, யார் நம்ம அமமுகலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போனார்ல காமராஜ், எம்எல்ஏ காமராஜ் அவர்கள். ஆமாம், பாவம் ஒன்னே கண்ணே கண்ணுட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுருந்தாரு பாவம், டிடி விதனுங்கிறேன். அதையும் வெடுக்குன்னு பிடிங்கிட்டாப்புல விஜய் அவர்கள். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட 1க்கு 3 கார் இருக்குதுங்க, இருந்தாலும் விஜய் அவர்கள் கொடுக்குற காரில் அப்படியே கெத்தா அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும், கொடுக்குறீங்க கொஞ்சம் இன்னோவா காராக கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில். மக்கள் வரி பணத்தை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்களே இன்னொரு மேடை பேச்சில் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, நிதி இல்லைங்கிறீங்களே, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு நிதி இல்லாமல் போகுது, இதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு நிதி அப்படின்ற கேள்வி விஜய் அவர்களே வைக்கிறாரு. இப்படியாக டிவிகே கட்சிக்காரங்க பண்றது பூராமே ஃபேக். அப்படியே தலைவர்கிட்ட இருந்து அடிச்ச காப்பி இல்லை, தலைவரிடம் கற்ற தொண்டர்கள் அல்லவா, அதனால அப்படித்தான் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, விஜய் அவர்கள் சிஎம் சார் அவர்கள் பேசுறாரு. என்ன அப்படின்னா, என்ன பேச சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, ஏற்கனவே நான் பேசுனதுக்கு தான் எல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன பேசுகிறீங்க, அப்புறம் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா, குறைஞ்சது இந்த வர இடைத்தேர்தலையாவது நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்றதுக்காக தான் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படியா போட்ட உயர்ந்த உள்ளம் பாரு. அதாவது மற்ற கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ இவங்கெல்லாம் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக இவர் அப்படி பேசாமல் இருக்கிறாராம். அதனால தான் நம்ம துரைமுருகன் இருக்கார் இல்லைங்களா, அதாவது நம்ம டிஎம்கே துரைமுருகன், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். இப்படி தான் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, பேசாமல் இருந்தால் தான் நீங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிப்பீங்க, அதுக்காக தான் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு துரைமுருகன் பட்டுன்னு சொல்லிட்டப்ப, அப்படியா, அப்போ அவர் ஒன்று பண்ண சொல்லுங்க, அடுத்த தேர்தல் வருதில்ல 31 தேர்தல், அதுலேயும் அவர் பேசாமல் இருக்க சொல்லுங்க, நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டாரு. பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்காக அதே மாதிரி அமைதியாக இருக்கு சொல்லுங்க. தேவையா இந்த செருப்படி? ஏன் பேசல, ஏன் அதிகமாக பேசல அப்படின்னா, பேச வராது. பேசினா எக்ஸ்போஸ் ஆகிப்பாப்ல, மாட்டிப்பாப்ல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பர் சரியாக சொல்ல தெரியாமல் மாட்டினார் இல்லைங்களா. அதாவது ஒரு பேப்பரில் ஏற்கனவே எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு 2 நாளாக நைட்டு பகலாக உட்காந்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்தா அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது அப்படியே சும்மா பஞ்ச் டயலாகோட படிப்பாரே தவிர டக்குன்னு ஒரு கவுண்டர் சொல்ல தெரியாது. அதனால தான் பேசாமல் இருக்காரே தவிர, மற்றபடிக்கு எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும் அப்படின்ற நல்லெண்ணத்தில் நான் பேசாமல் இருக்கிறேன்ட்டு ஏன், எதுக்கு? அப்புறம் இன்னொரு விஷயம் அதையும் சேர்த்து சொல்லிவிடுறேன். என்ன அப்படின்னா, பொதுவாகவே என்னன்னா, பயங்கரமாக எல்லாரும் டிவிகே எம்எல்ஏக்கள் அல்லது டிவிகே அமைச்சர்கள் எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ, அல்லது எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, எந்திரிச்ச உடனே வேலை ராஜாதிராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, ராஜகுல திலக அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடுறாங்க விஜய் அவர்களை புகழ்றதுக்கு. என்னடா அது இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, நேற்று தான் விஜய் அவர்கள் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காராம் சபாநாயகருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே என்னுடைய கட்சி தொண்டர்கள் யாருமே அல்லது என்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் யாருமே என்னை புகழக்கூடாது அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருக்காராம். சரி, ரைட்டு. இதில் நேற்று விட அமைச்சர் ராஜ்மோகனோ இல்லை ஆதவ அர்ஜுனாவோ யாரோ ஒருத்தர் சொல்லி மாட்டினாங்க, எங்கள் தலைவர் புகழ்ச்சி விரும்ப மாட்டார் அப்படின்றதுக்கு தான் ஆப்போசிட்டில் டிஎம்கே நேரு எழுந்து, உங்கள் தலைவர் மட்டும் இல்லை, ஏற்கனவே எங்கள் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, எங்கள் தளபதியும் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா யாரும் புகழாதீங்க அப்படின்ட்டு அவர் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு அப்படின்ட்டு அதை வேற எடுத்துன்னு ட்விட்டரில் போட்டு விட்டாங்க. கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள், புகழ்வதற்கோ அல்லது பெருமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் நேரடியாகவே என்னுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் யாருமே என்னை புகழ்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக என்ன மக்களுக்கு செய்யணுமோ அல்லது எதிர்கட்சிகள் இருந்து வந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை பேசுங்க அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு. அந்த வீடியோ வேற எடுத்து போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், சட்டப்பேரவை தலைவருக்கு லெட்டர் எழுத தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு, நம்ம சிஎம் சார் அவர்களுக்கு எந்திரிச்சு நின்று ஒரே வார்த்தை சட்டமன்றத்தில் நின்று நறுக்குன்னு, இங்கே பாருங்க
என்னுடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், என்னுடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் யாரும் என்னை புகழ்றதை விட்டுட்டு, இது தேவையில்லாத வேலை, சட்டமன்ற நேரத்தை வீணடிக்கிற வேலை, மக்கள் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செயல். இதுக்காகவா நீங்க சட்டமன்றம் வந்தீங்க? அதை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்னென்ன நீங்க உங்க திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. இது கட்சிக்காரங்க உங்களை நோக்கி இது வைக்கிற கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லுங்க. என்ன புகழ்றதை விட்டுருங்கன்ட்டு பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு போச்சு. அது என்ன, சபாநாயகருக்கு கடிதம் எழுதி சபாநாயகர் தான் ஒருத்தருக்கும் அவரு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி உட்காந்துருக்கணுமா? சரி, ரைட்டு, இது ஒரு பக்கம். சரிப்பா, ஏதோ ஒன்று பண்ணி சொல்லிட்டீங்கப்பா, புகழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதுக்கு மேல புஷி ஆனந்தால எந்திரிக்கவே முடியாது. சட்டமன்றத்தில் புஷி ஆனந்துக்கு வேலையே இல்லையே. பாவம், மனுஷன் வராமையே போயிருப்பாரு. இது போங்கடா, நான் சட்டமன்றத்துக்கு வரதல்றா போட அப்படின்னு கோச்சின்னு போயிருப்பாரு. ஏன்னா அவருக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எப்போ பார்த்து நேற்று பார்த்தீங்களா எங்களுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எவ்வளோ எப்படிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. அவங்க அப்பா அப்படி, அவங்க அம்மா அப்படி. யாராவது கேட்டாங்களா? அவங்கக்கிட்ட யாராவது கேட்டாங்களா? இதில் ஜேசிடி பிரபாகரை வரை இழுத்து விட்டாரு. ஜேசிடி பிரபாகர் எனக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்டார். ஆனால் எங்கள் தலைவர் இல்லை கஷ்டப்பட்டு 30 வருஷமாக எங்கள் மாவட்ட செயலாளர் அதில் வேலை செஞ்சுருக்கிறாரு, அதனால் அவருக்கு தான் அந்த தொகுதியை தருவேன், அதனால் நீங்கள் கோச்சிக்காதீங்க, நீங்கள் வேறு தொகுதியில் போட்டிடுங்க அப்படின்ட்டு. யார் கேட்டா உங்ககிட்ட? இதெல்லாம் மக்களுக்கு எதுக்கு? உங்கள் கட்சி நிலவரம், உங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கே தேவை? சரி, ரைட்டு. புஷி ஆனந்தால இதுக்கு மேலே பேசுறதுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். ஏன்னா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் புஷிக்கு என்ன வேலை? சரி, இது ஒன்று. நேற்று ராஜ்மோகன் எடுத்துக்கோங்க. என்னதுன்னா, பொன்னை தருவார், பொருளை தருவார், அப்படி எதுவுமே இல்லை என்றால் தன்னையே தருவார். எதை தருவார் என்று இவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார், போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி. எப்படி? இதுல நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கில்லி சரத்திலிருந்து எல்லாருமே இதுல ஒரு அம்மா நேற்று பாட்டு பாடினது வேற பார்த்துருப்பீங்க. அது என்ன பாட்டுது? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? பொன்னை தருவார், பொருளை தருவார், அப்படி எதுவுமே இல்லை என்றால் தன்னையே தருவார். ஏங்க, அவரை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம்? என்ன அவரையே தருவாருன்னா என்ன வீட்டில் ஏதாச்சும் வேலைகளை செஞ்சு கொடுப்பாரா? இல்லை என்ன பண்ணுவார்? இல்லை வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு கொடுப்பாரா? இல்லை என்ன பண்ணுவார்? புகழ்றீங்க, கொஞ்சமாவது மீனிங்ஃபுல்லாக புகழணும்ல. மீனிங்லெஸ்ஸாக தன்னையே தருவார், அவரை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க. ஸோ ஒரு முதலமைச்சராக அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அவர் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை செய்யணும். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர அவரை வீட்டில் கூட்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் வெட்டி புகழ்ச்சிகள், வீண் புகழாரங்கள், இது மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. ஏதோ லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு இப்போ தான் சிஎம் சார் அவர்கள். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. இன்னொரு விஷயம் கடைசியாக என்ன அப்படின்னா, சிஎம் சார் நேற்று ஒரு விஷயத்த அதே மாதிரி போகிற போகல ஒன்று பேசி விட்டார். என்னென்னா, என்கிட்ட ஃபைல் இருக்குது, எல்லா ஃபைலும் என்கிட்ட வச்சிருக்கிறேன். அதாவது எதிர்கட்சிகளுடைய அந்த ஊழல் பட்டியல்கள் எல்லாமே என் டேபிளில் தான் இருக்குது, என்னை திறக்க வச்சிடாதீங்க. நான் எந்த நேரம் வருமோ, எது சரியான நேரமோ, எது கரெக்டான நேரமோ அந்த நேரத்தில் அந்த திறப்பேன். இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓப்பன் ஆகும். எனக்கு புரியல, சரியான நேரம்னா எது? முதல்ல எது சரியான நேரமோ அந்த நேரத்துக்கு நான் தரப்பான்றது ஒரு வகையான மிரட்டல் தானே. அது மிரட்டல் எதுக்கு மிரட்டுவாங்க? ஒன்று தான் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக மிரட்டுவாங்க, அல்லது தான் சொல்றதையெல்லாம் கேட்கறதுக்காக மிரட்டுவாங்க. புரியலையே. ஒருவேளை இப்படித்தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும், சி விஜயபாஸ்கர் அவர்களும், இசக்கி சுப்பையா அவர்களும், மரகதம் குமரவேல் அவர்களும் இந்த ஃபைலை காட்டித்தான் அவங்களெல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு எழுமா எழாதா? ஏன்னா ஃபைல் இருக்குதுன்றீங்க, ஊழல் பட்டியல் இருக்குதுன்றீங்க, கேஸை போட்டு விடுங்க. யார் உங்களை தடுக்க போறா? நீங்க தானே ஆளுங்கட்சி, கேஸை போட்டு முடிச்சு விடுங்க. ஏன் என்ன தயக்கம்? என்ன டெய்லி மேலே டேபிள் மேலே வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறீங்களா? இல்லை டெய்லி தொட்டு கும்பிட்டுட்டு போகிறீங்களா? போட்டு விட வேண்டியது தானே. எதுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரை விலைக்கு வாங்கிறதுக்காகவா, அல்லது அதை வச்சு ஏதாச்சும் டீல் பேசுறதுக்காகவா? எதுக்காக அந்த ஃபைலை வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட எழுமா எழாதா? சரி, ரைட்டு. இதுக்கு முன்னாடி தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, பிஜேபியில் இடின்னு ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ரைடு விடுவாங்க. ரைடு விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் மட்டும் வரும், 1000 கோடி ரூபாய் சொத்து டாஸ்மாகில் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி KN நேரு அவர்களுடைய துறையில் 888 கோடி ரூபாய்க்கான ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டது.
சரி, கண்டுபிடிக்கப்பட்டது ரைட்டு, எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஃபைலை வைத்துக்கொண்டு தான் அவர்களை நாங்கள் சொல்கிறபடியெல்லாம் ஆட்டுவிக்க முடியும். பிஜேபி செஞ்ச வேலை இது, நம்ம கண்கூட பார்த்தோம் இல்லையா? ஏன்னா ஈடிங்கிறாங்க, ஆனால் ஈடி வருது, சர்ச் பண்ணுது, 1000 கோடி எடுக்குது, 800 கோடி எடுக்குது, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதப்பா. இப்போ அதே ஃபார்முலாவை தான் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரா? ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களே என் டேபிள் மேலேயே இருக்குது ஃபைலுன்ட்டு, வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? பிஜேபி இடியை வச்சு செஞ்ச வேலையை தான் விஜய் அவர்கள் இந்த ஃபைலை வச்சு செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே மக்களுக்கு எழுமா எழாதா? அப்போ நீங்கள் ஒரு நேர்மையாளராக இருந்தால் போடுங்க, கேஸ் போடுங்க, யார் யாரெல்லாம் அங்கே யார் யாருடைய ஊழல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அம்பலப்படுத்துங்க, உள்ள தள்ளுங்க, நடவடிக்கை எடுங்க. என்ன வாட் ப்ரோ? ஆக மொத்தம் செய்ய வேண்டிய வேலையை தவிர எல்லா வேலையும் செய்ய வேண்டியது, முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து டிவிகே எம்எல்ஏக்கள் வரைக்கும். ஆனால் அவனா டம்மு 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 டம்முன்னு பெஞ்சை வேற தட்டிடுறீங்க. ரைட், இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பேசுறது என்ன பேசுகிறோமோ இல்லையோ ஏதாவது ஒரு பஞ்ச் இருக்கணும், ஏதாவது ஒரு பாட்டு இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு கவிதை இருக்கணும், அல்லது முதல்வரை பற்றி ஏதாவது ஒரு எலவேஷன் இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் பேசுறது எதுவுமே மக்களுக்காக நீங்கள் பேசலை, நீங்கள் பேசுறது எல்லாமே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக பேசுறீங்க. அதனால தான் நீங்கள் அப்படி பேசுறீங்க. நீங்கள் மக்களுக்காக பேசுகிறவங்களா இருந்தால், உண்மையிலேயே மக்கள் மேலே இருக்கிற எமோஷன் உண்மையாக இருந்தால், நீங்கள் எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பீங்க, அல்லது உங்களுடைய திட்டங்களை எப்படி செயல்படுத்த போறீங்க அப்படிங்கிற செயல்முறையை சொல்லியிருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே பேசுறது எல்லாமே ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் அடிச்சிட்டா அதை அப்படியே தூக்கி ரீல்ஸில் போட்டு லைக்ஸ் வாங்கிடலாம், அள்ளிடலாம். பிஜிஎம் பின்னாடி பிஜிஎம் ஏதாச்சும் ஒரு பிஜிஎம்மை போட்டு, நான் தன்னி ஆள் ஏதாவது ஒரு பிஜிஎம்மை போட்டு லைக்ஸ் அள்ளி விடலாம் அப்படின்ற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. தேர்தலுக்கு முன்னாடி இல்லை, அரசியலுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை தான் தேர்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணீங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே தான் தேர்தலுக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேர்தலுக்கு அப்புறம் என்ன வேலை பண்ணீங்களோ அதே தான் இப்போ சட்டமன்றத்தில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரீல்ஸு. இந்த பைத்தியம் உங்களுக்கு என்னைக்கு தெரிய போதோ அன்னைக்கு தான் இந்த மக்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது நல்லது நடக்கும். பார்ப்போம், தெரியுதா இல்லை உங்களுக்கு தெரியுதா, அல்லது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா மக்களுக்காவது தெரியுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.